வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் பல்வேறு வேளாண் முறைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேளாண் முறைகளோட பேர்களை பற்றி பல்வேறு கொஸ்டின் நம்முடைய எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. அவர் ரிசல்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காது. ஏன்னா நம்ம அதில் பதில் அப்படின்றது ஆன்சர் புக்கில் இருக்கும், மற்றபடி சோர்ஸ்லேருந்து எடுத்து அனுப்பணும். ஆனால் அது அவங்க வந்து முறையான மார்க் கொடுக்கல, ரிமார்க்கே கொடுக்கல. ஆனால் எஸ்ஏ எக்ஸாம் அப்படி இல்லை. நம்ம டிசம்பர் 21 நடக்க போகுது. எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக அதில் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு ரிமார்க் கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா அதர்வைஸ் கேட்க மாட்டாங்க. சிலபஸை போட்டு மாற்றி குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பல்வேறு வேளாண் முறைகள். ஃபர்ஸ்ட் வந்து தேனீ வளர்ப்பு. தேனி வந்து இங்கிலீஷில் நம்ம பி அப்படின்னு சொல்லுவோமா? ஒரு தேனி போகுதுன்னா எப்படி சொல்லுவோம்? ஏபி போகுது அப்படி சொல்லுவோமா? பி அப்படின்னா தேனி, அதானே? அப்போ எபிகல்ச்சர். ஓகேவா? தேனி வளர்ப்பு எபிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்ப்பு, அதாவது பட்டுப்புழு. பட்டுப்புழு வந்து அந்த மல்பெரி இலையை சாப்பிட்டுட்டு அந்த செரிக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த பட்டு கூட வரும். ஓகேவா? இப்போ பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னாலே மல்பெரி இலையை சாப்பிட்டு செரிக்குது. ஓகேவா? செரிகல்ச்சர். பழங்கள் மற்றும் காய்கறிகள் பயிர் செய்தல், அதாவது பழங்கள் காய்கறிகள். டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வராது, ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்கள் காய்கறிகள் ஹார்ட்டுக்கு நல்லது, ஹார்டிகல்ச்சர். மல்பெரி தாவர வளர்ப்பு. இந்த பெரி வந்திருக்கா, மல்பெரி. ஓகேவா? ஆனால் மோரி அப்படின்னு வச்சுங்க, பெரி மோரி அப்படியாகவும் வச்சுங்க, மோரி கல்ச்சர். திராட்சை கொடி வளர்ப்பு. திராட்சை கொடி வீட்டு வாசலில் வளர்க்கலாம், அதாவது விட்டி கல்ச்சர். நம்ம வீட்டில் வளர்ப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போதான் விட்டி கல்ச்சர் அப்படின்ட்டு ஞாபகம் வரும். அடுத்தது மண்புழு வளர்ப்பு. மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல, ஆனால் நம்ம மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், அதனால இதை குழப்பிடக்கூடாது. மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர். பயிர் வளர்ப்பு. பயிர் வளர்ப்பு அப்படின்னாலே நமக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை, அதாவது பயிர் வளர்க்குறது தான் வேளாண்மை அப்படின்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஞாபகம். அக்ரிகல்ச்சர்னா வேளாண்மை, பயிர் வளர்ப்பு. பூக்கள் பூச்செடிகள் வளர்ப்பு. பூக்கள்னாலே ஃப்ளவர் அப்படின்றது நமக்கு தெரியும், அதான் ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளவர் ஃப்ளோரிகல்ச்சர். ஓகேவா? காய்கறிகள் பயிர் செய்தல். காய்கறிகள் பயிர் செய்தல்னா விவசாயம். ஓகேவா? இது எப்படி வச்சுக்கிங்கன்னா ஒளரிகல்ச்சர்னு வரும். அதாவது விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே உளறிட்டே இருப்பாங்க. மழை பெய்யல, தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், களை எடுக்கணும், புல் மண்டிடுச்சு, அப்படி உளறிட்டே இருப்பாங்க. அதனால வந்து காய்கறிகள் பயிர் செய்தல் விவசாயியா வச்சுக்கோங்க, ஒளரிகல்ச்சர். ஓகே. காட்டு மரங்கள் வளர்ப்பு. காட்டு மரங்கள் வளர்ப்புனா சில்விகல்ச்சர். சில்விகல்ச்சர். காளான் மற்றும் பூஞ்சைகள் வளர்ப்பு. பூஞ்சை அப்படின்றது இங்கிலீஷில் ஃபங்கி, ஃபங்கஸ், ஃபங்கின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போனா காளான் மற்றும் பூஞ்சைகள் வளர்த்துல வந்து ஃபங்கி கல்ச்சர். பாசிகள் மற்றும் ஆல்காக்கள் வளர்ப்பு. ஆல்காக்கள் அப்படின்றது ஆல்கா கல்ச்சர். ஓகேவா? அடுத்து உணவுக்காக நீர்வாழ் தாவரங்களை வளர்த்து. நீர்வாழ் அப்படின்னாலே தெரியும் நமக்கு, அக்வாஃபீனா. ஓகேவா? அக்வா கல்ச்சர். நீர்வாழ் அக்வா கல்ச்சர். மரங்களை சிறு தொட்டிகள் வளர்த்தல், போன்சாய் கல்ச்சர். இந்த பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பண்ணோம்னா இந்த ஒரு தொட்டியில மரத்தை வளர்த்து வச்சிருப்பாங்க, அது பேர் தான் போன்சாய் அப்படின்வாங்க, போன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன மரம்லாம் இப்போ ரேட் விசாரிச்சோம்னா 25,000 ரூபா ஒட்டி வரும். அது வந்து ஒரு அழகுக்காக வளர்க்குறாங்க, ஆனால் அது ரேட் அதிகம். மரங்கள் சிறு தொட்டியில் வளர்க்குறது வந்து போன்சாய் கல்ச்சர். ஏன்னா அந்த ஒரு மரத்தை வந்து அவங்க வளர்க்குறதுக்கு எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எடுத்துக்குவாங்க. மேக்சிமம் வருஷங்கள் கூட கூட ரேட் அதிகமாகும். தாவரங்கள் திசு உறுப்பு ஆகியவற்றை வளர்ப்பு ஊடகத்தில் வளர்த்து. திசு அப்படின்னு வந்துச்சுல, திசு வளர்ப்பு. ஓகேவா? அதிகப்படியான நிலத்தில் ஒரே பயிரை, அதாவது அதிகப்படியான நிலத்தில் ஒரே வகையான பயிரை பயிர் செய்து. ஒரே வகையான, நம்ம வேதியியல்ல படிச்சிருப்போம், ஒன்றுனா மோனோ, ரெண்டுனா டை, மூணுனா ட்ரை, அப்படி வரும்ல. அதான் ஒன்று ஒரே அப்படின்றப்ப மோனோ கல்ச்சர். மோனோ அப்படின்றது ஒன்று அப்படின்றது குறிக்கும். மீன் வளர்த்தல். மீன்னா ஃபிஷ்ன்னு தெரியும் நமக்கு, ஃபிசிகல்ச்சர். சிப்பி வளர்த்தல். சிப்பின்றது ஓஸ்டர், ஓஸ்டர் கல்ச்சர். மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். நடக்க போகிற எஸ்ஏ எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் ஆகும், கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி தோழர். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி தோழர்.